வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் சினிமா இதழ்களில் முதன்மை வாய்ந்த பொம்மை மாத இதழில் திரைப்பட இயக்குனர் ஸ்ரீதர் முன்னொரு முறை சிவாஜியை பற்றி தன் மனம் திறந்த கருத்துக்களை கூறியிருந்தார். எனக்கும் தேவசேனாவுக்கும் திருமணம் நடந்தபோது அதில் சிவாஜி கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அதற்கு காரணம், அப்போது அவர் கர்ணன் படப்பிடிப்புக்காக ஜெய்ப்பூரில் இருந்தார். ஆனாலும் தன் குடும்பத்தினர் அனைவரையும் கலந்து கொள்ளச் செய்தார். திருமணச் சடங்குகள் நடந்து கொண்டிருந்த போது ஜெய்ப்பூரில் இருந்து சிவாஜி பேசுகிறார் என்றார்கள். உடனே போனை வாங்கி பேசினேன். மறுமுனையில் சிவாஜி எனக்கு மனதார வாழ்த்து சொன்னார். அத்துடன் நம்ம வீட்டிலிருந்து எல்லோரையும் வரச் சொல்லி இருந்தேனே, வந்திருக்காங்களா என்று கேட்டார். சற்று முன்னர் தான் சண்முகம் எனக்கு கை குலுக்கி வாழ்த்து சொல்லியிருந்தது நினைவுக்கு வர, ஆமா அண்ணே, வந்திருக்காங்க என்றேன். உன் கல்யாணத்தில் கலந்து கொள்ள கமலாவுக்கும் ரொம்ப ஆசை, ஆனா நான் இங்கே அழைச்சிக்கிட்டு வந்துட்டேனே என்றார். சில நாள் கழித்து அவர் ஜெய்ப்பூரில் இருந்து திரும்பி வந்ததும் அவரது இல்லத்தில் எங்கள் இருவரையும் அழைத்து பெரிய விருந்து கொடுத்தார். புறப்படும் போது கமலா அம்மா ஒரு தங்கச்சங்கிலியை என் மனைவிக்கு அணிவித்த போது, சிவாஜி, இதோ பாரும்மா, இதுவும் உனக்கு ஒரு மாமியார் வீடுதான், நீ எப்போ வேணும்னாலும் வரலாம் போகலாம் என்றவர் என்னை பார்த்து, இதோ பாரு, இதுவரைக்கும் சதா ஸ்டுடியோவிலேயும் சித்ராலயா ஆபீஸ்லேயும் பழியா கிடப்பே, இனிமேலாவது ராத்திரியில நேரத்தோடு வீட்டுக்கு வந்து சேர். அது மட்டுமில்லை, காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே, அதுக்காக அந்த பொண்ணோட படிப்பை நிறுத்திடாதே, தொடர்ந்து படிக்கட்டும் என்று அட்வைஸ் பண்ணினார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா படிக்கணுங்கிறது அவர் எண்ணம். அந்த நேரத்தில் அவரோடு விடிவெள்ளி படம் பண்ணிய பிறகு படம் எதுவும் பண்ணவில்லை. மற்றவர்களோடு தான் படம் பண்ணி கொண்டிருந்தேன். காதலிக்க நேரமில்லை. படம் பார்த்துவிட்டு சிவாஜி உடனே போன் செய்து பாராட்டினார். உன் பேரை சொன்னாலே அழுமூஞ்சி டைரக்டர் என்று சொன்னவர்கள் முகத்துல கறி பூசுகிற மாதிரி படத்தை அருமையா எடுத்திருக்கே, எனக்கும் கூட அது மாதிரி ஒரு பேர் இருக்கு, அதை உடைக்கிற மாதிரி என்னையும் வச்சு ஒரு காமெடி படம் பண்ணேன். சண்முகம் கிட்டே சொல்லி டேட்ஸ் தர சொல்றேன் அப்படின்றார். அண்ணே, காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் யோசனை பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரமே நாம 2 பேரும் சேர்ந்து செய்வோம் என்றேன். ஆனால் இடையில் வெண்ணிற ஆடையில் நான் பிஸியாக இருந்ததால் உடனடியாக அவரோடு படம் பண்ண முடியவில்லை. இடையிடையே செட்டில் சந்திக்கும் போதெல்லாம் அதை பற்றி கேட்பார். அண்ணே, அந்த ஸ்கிரிப்டை உங்களுக்காக ஒதுக்கி வச்சிட்டேன், பண்ணினால் அதை உங்களை வச்சுதான் பண்ணுவேன். இப்போ நாம 2 பேருமே பிஸி, கொஞ்சம் பொறுங்கள், பண்ணிடுவோம் என்றேன். சொன்ன மாதிரியே அந்த கதையை அவரை வச்சு பண்ணினேன். கோவை செழியன்தான் தயாரிப்பாளர். காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற அந்த கதைதான் ஊட்டி வரை உறவு என்ற பெயரோடு படமாக வெளியாகி சக்கை போடு போட்டது. சில பல காரணங்களால் நான் அவரை வைத்து தயாரித்து இயக்கி வந்த ஹீரோ 72 படம் வெளியாவது தள்ளிப்போய் கொண்டிருந்த போதிலும் பின்னாளில் இப்படம் வைர நெஞ்சம் என்ற பெயர் மாற்றப்பட்டு வெளியானது. எங்களுக்கிடையில் இருந்த நட்பில் விரிசல் விழுந்ததில்லை. உரிமை குரல் பட பூஜைக்காக அண்ணன் சிவாஜியை சென்று அழைத்தேன். பூஜைய சத்யா ஸ்டுடியோவில் வச்சிருக்கே. அண்ணன் எம்ஜிஆர் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு இதுவரைக்கும் ஒரு நாள் கூட என்னை அங்கே கூப்பிட்டதில்லை. அப்படி இருக்க இப்போ நான் எப்படி வர முடியும் சொல்லு? ஆனா வராவிட்டாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் உனக்கு நிச்சயம் உண்டு என்று வாழ்த்தினார். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. சினிமா நேயர்களுக்கு வணக்கம்.
நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.